வணக்கம் ரிதி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனவிலங்குகளின் சரணாலயமாக இருந்து வருகிறது. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பல்வேறு வனவிலங்குகள் வனத்துறையினர் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பல்லங்கி கோம்பை பகுதியில் ஒரு சிறிய 2 வயது மதிக்கத்தக்க யானையும் அதனுடைய தாய் யானையும் அப்பகுதியில் உடல்நல கோளாறால் தாய் யானை உடல்நல கோளாறால் சுற்றி திரிந்து வந்தது. இதனை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். மேலும் அதற்கு 2 நாட்களாக சிகிச்சை கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை அதிகாலையில் தாய் யானையானது அப்பகுதியில் சரிந்து விழுந்து இறந்தது. இதனைக்கு அடுத்து அப்பகுதி அதாவது தனியார் தோட்டத்தில் இறந்தது. அந்த தனியார் தோட்டத்தின் உரிமையாளர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் வனத்துறையினர் பகுதியில் சென்று யானை எப்படி இறந்தது போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டு உடல்கூறு ஆய்வு செய்து அப்பகுதியில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மிகப்பெரியதான குழியினை எடுத்து அதில் அடக்கம் செய்யப்பட்டனர். கடந்த 3 ஆண்டுகளுக்காக அதாவது தொடர்ந்தே வருடத்திற்கு ஒரு யானையானது காட்டு யானையானது அப்பகுதியில் இறந்து வருகிறது. பல்லங்கி கோம்பை அதே போல் பேட்டுப்பாறை பகுதி மேல்மலை கிராமங்களில் அது போல் இறந்து வருகிறது. இதற்கான காரணங்கள் வன ஆர்வலர்கள் கூறுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பகுதியில் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்தின் பிளாஸ்டிக் குப்பைகளையும் கழிவு பொருட்களையும் உண்பதால் இது போன்ற யானைகள் இறந்து வருவதாக வன ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். இது போல் கடந்த முறை பேட்டுப்பாறை பகுதியில் ஒரு 7 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை இறந்த பொழுதும் வனத்துறையினர் அப்பகுதியில் உள்ள அந்த மாதிரி உரக்கடைகளாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் அவர்களிடம் வலியுறுத்தியது என்னவென்றால், இது போன்று பிளாஸ்டிக் குப்பைகள் அதாவது குறிப்பாக அந்த மருந்தினுடைய பிளாஸ்டிக் குப்பைகளை வனப்பகுதியில் விவசாய நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் போட வேண்டாம் என்று கூறியுள்ளனர். இது போல் தொடர்ந்து இது யானைகள் வனவிலங்குகள் பல்வேறு பகுதிகள் உயிரிழப்பு ஏற்பட்டுதான் வருகிறது. இது போல் வனவிலங்குகளை ஆர்வலர்களை கூறுவது என்னவென்றால், பிளாஸ்டிக் குப்பைகளும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் குப்பைகளையும் அப்பகுதியில் போட வேண்டாம் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது.